முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத்தின் இசையில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதராசி செப்டம்பர் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோபி சார் வந்து பேச விடல அப்படிங்கிற மாதிரியுமே நிறைய பேர் சொல்றாங்கல்ல சார். இப்போ இது எல்லாமே வந்து கோபி சார் பக்கம் திரும்புதோ? அப்படிலாம் திரும்ப வாய்ப்பே இல்லை. அங்கே என்ன விஷயங்கள் கண்டென்ட் போகுது அதை கிளாரிட்டியாக அவர் தராரு. டிஆர்பின்ற வார்த்தை இப்போ கேஷுவலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. டிஆர்பின்ற ஒரு வார்த்தையே கிடையாது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஷோவோட ஸ்ட்ரென்த்து அங்கே என்ன விஷயங்கள் நடக்குதோ மக்கள் மத்தியில் எடுத்து கொண்டு போய் சேர்க்கறது தான். அதை நீங்கள் டிஆர்பின்ற வார்த்தை எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வார்த்தையை நான் தப்புன்னு சொல்லுவேன். நம்ம இப்போ நிறைய ரிலேட்டிவ் ஷோ சீரியல்ஸ் எல்லாம் பண்ணுறோம். 1 day 2 day ஷூட் எடுக்கிறாங்க. என்ன சீக்வன்ஸி அதை மட்டும் தானே டெலிகாஸ்ட் பண்ண முடியும். அதை நம்ம 1 day எப்படி காமிக்க முடியும்? இது சின்னது வடிவேல் சொல்ற மாதிரி இது சின்ன பழத்தனமாலாம் இருக்கு. நாய்க்கு ரிலேட்டடா இருக்கவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களெல்லாம் வந்து தப்பா வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. இவங்க பேசும்போது சிரிக்கிற விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஏன் எடிட் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சிரிக்கிறப்பெல்லாம் அப்படி வைக்க மாட்டாங்க. சீக்வன்ஸி இப்போ நான் ஒரு கருத்து நான் உங்களுக்கு ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன், இல்லை ஒரு கருத்து நாங்கள் வைக்கிறேன் அப்படின்னா பார்க்குற உங்களுக்கு அது சிரிப்பாக இருந்தால் நீங்கள் சிரிக்க தான் செய்வீங்க. அப்புறம் எனக்கு இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் பற்றிலாம் எனக்கு பேசுகிற கருத்தே இல்லை. சப்போட்டா ஸ்டார், பூஸ்னிகா ஸ்டார் யார் மோதாவது? ஃபிசியோதெரப்பின்னு ஒரு டாக்டர் ஒர்க் பண்ணட்டும். நாங்களாம் எங்களுடைய வாழ்வதரும் நான் 20 years டிவி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். யோசிச்சு பாருங்கள், தெய்வத்தின் மறுபிறவி பாலாங்க. எத்தனை பேருக்கு தெரியுமா ஹாஸ்பிட்டலில் உதவியாக இருக்கட்டும். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலே கட்டுறாரு. சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி ஆளை இந்த திரைத்துறையில் உலகத்தில் பார்க்க முடியாது. பல கோடி சம்பாரித்து சுருட்டினவங்களும் சேர்த்து வச்சவங்களும் தான் நம்ம பார்த்துருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் சம்பாரித்த பணத்தை ₹1 தனக்கு வைக்காம எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்குற வள்ளர் தெய்வங்க. ஆதன் சினிமா நேயர்களுக்கு ஷாம்லாவோட பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. இவங்களை ஆக்டர்னு சொல்லலாம், டான்சர், அதுக்கப்புறம் செம்மையா வந்து இவர் சூப்பராக வந்து காமெடிலாம் பண்ணுவார், ஒரு மாடல் அப்படின்னு இவருக்கு நிறைய திறமைகளுமே இருக்குது. இன்னைக்கு நம்ம கூட சாய் சக்தி சார் தான் நினைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. இப்போ அந்த நீயா நானா ஷோலையுமே வந்து கிட்டத்தட்ட 8 ஷோ போச்சு. ஆனால் 45 minutes தான் கட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய முரண்கள் நேத்துல இருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அம்மு மேம் இருக்காங்க, அவங்களும் பேசியிருந்தாங்க. அவங்களுடைய கருத்து உங்களோட வியூல எப்படி இருக்கு சார்? அம்முக்கு வந்து நாய் ரொம்ப பிடிக்கும்ன்றது அந்த ஃபீலிங் லவ் நான் புரிஞ்சுக்கிறேன். நிறைய பேரோட லைஃப் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மேரேஜ் ஆகிருக்கும், மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், சிங்கிளாக இருக்கலாம். அவங்க எல்லாரும் வந்து பெட்டு ரொம்ப லவ் பண்ணுவாங்க, நாயை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஸோ நான் பாண்டிச்சேரி நான் போயிட்டு நான் ஒரு 4 days அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்கே போயிருந்தப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ஒரு உமன் லேடி, மேரேஜும் அவங்களுக்கு ஆகலை, 45 ஏஜ் கிட்டே இருக்கும். சடனாக அவங்க கேஷுவலாக மீட் பண்ணுறோம், அப்படியே பேசுகிறோம், இண்டஸ்ட்ரி பற்றி நிறைய ஷேர் பண்ணிக்கிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரூமை எடுத்து ஒரு 1 month அங்கே இருக்காங்களாம். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 2 நாய் அவங்களுக்கு துணையாக இருக்குது. ஸோ அதை பார்க்குறப்ப அந்த லவ்வை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த சில விஷயங்கள் நடக்கிறப்ப தான் ரொம்பவே கஷ்டமாக தெரியும். அம்மாவுடைய கருத்து எனக்கு உடன்பாடு உண்டு. பாவமாக தெரியுது அவங்களோட அந்த ஃபீல் சொல்கிறாங்க. பட் ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, யார் தப்பு ரைட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அது கரெக்டு. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அந்த ஷோவோட கண்டென்ட் 8 hours எடுத்திருந்தாங்கன்னா அஃப்கோர்ஸ் பிக் பாஸ் மாதிரி தான். 1 day எடுத்தாலும் நமக்கு 1 hour தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, படவா கோபி சாருமே சொல்லியிருந்தாரு. நான் லாஸ்ட் கொஞ்ச நேரம் தான் போயிருந்தேன். நான் ஒரு 3 part கிட்ட பேசினேன். ஆனால் ஒரு part தான் வந்தது. 9 மணிக்கு மேலே யாரும் வெளியே போகாதீங்கன்னு நான் சொன்னேன். அதை மட்டும் தான் போட்டிருக்கீங்க. ஏன் வந்து இப்படி எல்லாரையுமே வந்து மிஸ்யூஸ் பண்ற மாதிரி தானே இருக்கு? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாய் வந்து வீட்டுக்கு ஒரு பாதுகாப்புங்க. ஏன்னு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திருடனே ஒரு வீட்டுக்கு வரணும்னா கூட நாயை பார்த்து பயந்து ஓடுறவன் இருக்கான். ஒரு பாதுகாப்பு மாதிரி. ஒரு வீட்டில் எப்படி ஒரு தலைவன் எப்படி ஒரு கம்பீரமாக வீட்டில் ஒரு மேல் ரொம்ப ஆளுமையாக ஒரு அப்பாவோ தாத்தாவோ இருக்காங்களோ, அதை தாண்டி நம்மளோட பாதுகாப்பே நாயின்னு தான் சொல்லுவேன். நிறைய பேரோட பாதுகாப்பு நாய் தான் துணையாக இருக்கும் அந்த வீட்டில். திருட வீட்டு உள்ளே போக முடியாது, பார்த்துருக்கீங்களா? ஸோ அது ஒரு தெய்வம் மாதிரி தானே நமக்கு லைஃப்பில். ஸோ அதுதான் நிறைய விஷயங்கள். இப்போ இந்த ஷோவை பத்தி பேசுறோம் சார். இனி நீயா நானா கிடையாது, அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நிறைய பேருமே கமெண்ட்ஸ் பண்றாங்க. ஸோ நீங்க விஜய் டிவிக்குள்ள இருக்கீங்க, உங்களுக்கு அதை பத்தின ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ நீயா நானா கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நீயா நானாவால நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு, நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு, நல்ல விஷயங்களை முன் வச்சு கோபியனா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ரவர்சினால இந்த ஷோ வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஹேப்பன்ல சம்டைம். இப்போ நீங்க ஒரு கருத்து உட்காடுறீங்க, ஒரு கருத்து எக்ஸாம்பிள் வைக்கிறீங்க, விவாகரத்து ஆனவங்க விவாகரத்து ஆகாதவங்கன்னு வைக்கிறீங்க. ஸோ இருவேறு கருத்து இருக்கும். ஒவ்வொரு லைஃப் ஒவ்வொரு ஜானரில் ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கண்டென்ட் வந்து
நாய் வளர்க்குறவங்களும் நாயை பற்றி எதிர்க்கிறவங்களும் கண்டென்ட். ஸோ இது கருத்தாக தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது தான் இருக்குது. இது நம்ம ஷோவில் குறை சொல்லி அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் எந்த இடத்துலையுமே கோபி சார் வந்து பேச விடலை அப்படிங்கிற மாதிரியுமே நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல சார். இப்போ இது எல்லாமே வந்து கோபி சார் பக்கம் திரும்புதோ? அப்படிலாம் திரும்ப வாய்ப்பே இல்லை. அங்கே என்ன விஷயங்கள் கண்டென்ட் போகுதோ அது ஒரு கிளாரிட்டியாக அவர் தராரு. ஸோ அவராக நினச்சி ஒரு கண்டென்ட் பேச முடியாது. இப்போ எல்லாரோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அவர் நியாயமாக பேசியிருப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. ஸோ அவரோட வார்த்தைகளில் கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி இருக்கும். அம்மு மேம் பேசின ஒரு விஷயம் என்னன்னா, டிஆர்பிக்காக இவ்வளோ கேவலமாக பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி. டிஆர்பிக்காக யாருமே பண்ணலங்க. டிஆர்பின்ற வார்த்தை இப்போ கேஷுவலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. டிஆர்பின்ற ஒரு வார்த்தையே கிடையாது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஷோவோட ஸ்ட்ரென்த்து அங்கே என்ன விஷயங்கள் நடக்குதோ மக்கள் மத்தியில் எடுத்து கொண்டு போய் சேர்க்கறது தான். அதை நீங்கள் டிஆர்பின்ற வார்த்தைக்கு எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வார்த்தையை நான் தப்புன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் ஆதவன் மீடியாவில் என்னை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்களே, சாய் சக்தியோட ஒப்பீனியன் என்னன்றதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். இது டிஆர்பிக்கான ஒரு ஷோ இது கிடையாது. கரெக்டாக? அதுதான் உண்மை. இதை டிஆர்பின்னு தயவு செய்து எந்த ஆர்டிஸ்டுமே இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க. 8 hours வந்து டெலிகாஸ்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து எப்படி பண்ண முடியும்? பிக் பாஸ் நீங்க எல்லாம் அப்படிதான் ரெக்வெஸ்ட் பண்ணி ஆசைப்பட்டு கேட்டீங்க. 24 hours காமிச்சாங்க. அதுல உங்களுக்கு சுவாரஸ்யமே இல்லையே. கிறிஸ்பியா இருக்கும் போது தான் ஒரு ஷோவும் ஒரு சீரியலும் சுவாரஸ்யம் இருக்கும். இப்போ சீரியல் நீங்க பாக்குறப்ப நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நீங்க இன்னைக்கு முடிவு போட்டா மட்டும்தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் நீங்க டிஆர்பின்னு சொன்னா தப்பு இல்லை. அப்போ டெலிகாஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 8 hours எப்படி பண்ண முடியும்? இட்ஸ் நாட் பாசிபிள்ல. நம்ம இப்போ நிறைய ரியாலிட்டி ஷோ சீரியல்ஸ் எல்லாம் பண்றோம். 1 day 2 day ஷூட் எடுக்கிறாங்க. என்ன சீக்வன்ஸி அதை மட்டும் தானே டெலிகாஸ்ட் பண்ண முடியும். அதை நம்ம 1 day எப்படி காமிக்க முடியும்? இது சின்ன வடிவேல் சொல்ற மாதிரி இது சின்ன படத்தனமா எல்லாம் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு உங்களோட சைட்ல இருந்து ஒரு ஒப்பீனியன் வரும்ல சார். இப்போ டாக்ஸை பத்தி இவ்வளோ இருக்குன்னா என்னோட சைட்ல இருந்து இதான்ப்பா என்னோட ஒப்பீனியன். நீங்க போல்டா ஒரு டிசிஷனோ இல்லை ஒரு போல்டா ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறீங்களா? அது என்னவா இருக்கு சார்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நாய் வளர்க்குறது தப்பு இல்லை. அவங்கவுங்க வீட்டில் வச்சு வளர்க்கலாம், தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம். ஆனால் தெரு நாய்ங்க இருக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த நாய்ங்களை கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பராமரித்து அதுக்கு தேவையான விஷயங்கள் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு ப்ளூ கிராஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும். நாய் கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் இருக்கணும், நான் வேண்டான்னு சொல்ல. சில இடத்துல பார்க்குறப்ப எனக்குமே கஷ்டமாக இருந்திருக்கும். என்னடா இந்த நாய் இப்படியெல்லாம் பண்ணிடுச்சு, ஒரு குழந்தைய கடிச்சிருச்சுன்னு. நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, சோசியல் மீடியாவில் யாரோ ஒரு குழந்தைய வந்து ஒரு இடத்துல போட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த குழந்தைய அந்த நாய் வந்து கேர் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுச்சு. நம்ம ஒரு வீடியோ ரொம்ப நாள் முன்னாடி நான் பார்த்தேன். ஸோ அதை பார்க்குறப்ப எனக்குள்ளே ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஒருத்தர் பைபாஸில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு இடத்துல கிடக்கிறார், யாருக்குமே அது தெரில. நாய் ரொம்ப அதை கத்தி கத்தி குலைச்சி கூடத்தை ஒன்றா சேர்த்துச்சு. இப்போ நாயால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியுது இல்லை, ஒரு திருடனை உள்ளே வர விடாமல் வைக்குது. கரெக்டுங்களா? நிறைய பேர் கார்டனில் பாருங்களேன், வாட்ச்மேன் செக்யூரிட்டியை விட சேஃப் நாயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பாதுகாப்பாது நமக்கு. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இன்னைக்கு காலையில் கூட தெலுங்கானாவில் ஒரு 4 வயசு குழந்தைய வந்து கடிச்சே வந்து நாய் கொதறி இருக்கு. இதை கேட்கும்போது அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிறத தாண்டி நாயால தான் அந்த பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் அங்கேருந்து கிரியேட் ஆகுது. அப்படி நம்ம கேட்கும்போது நமக்குமே மனசு வலிக்கும், அந்த ஃபீலிங் இருக்கும். எனக்குமே 2 பொன் குழந்தை இருக்கு. ஸோ அந்த உணர்வுகள் நமக்கும் அது இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. சம்டைம் இந்த மாதிரி இந்த சொறி பிடிச்ச நாயெல்லாம் இருக்குல்ல, வெறி பிடிச்ச நாயெல்லாம், அந்த மாதிரி நாயெல்லாம் ப்ளூ கிராஸ் கொண்டு போய் வைக்கிறது, அவங்கள அந்த நாயை பார்த்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற தெரு நாய்க்கள்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாய்கள் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாதுல்ல. கண்டிப்பாக சார். நாய்கள் பற்றி சொல்லும் போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் சின்ன சின்ன குழந்தைய கற்பழிக்கிறாங்க. எவ்வளவோ தப்பான ஒரு விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இந்நேரம் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இவங்க தான் உண்மையான சொறி பிடிச்ச நாய்ங்க, இவங்க தான் நாய் புனிதமானது, அது நாயின்னு கூட சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். கண்டிப்பா சார். இந்த 45 நிமிஷம் அந்த எபிசோட பார்த்த பிறகு நிறைய பேரோட கருத்து என்னவா இருக்குன்னா, இந்த பக்கம் பாதிக்கப்பட்டவங்க சைட்ல இருந்து நிறைய விஷயங்களை போட்டிருக்கீங்க. இதுவே நாய்க்கு ரிலேட்டடா இருக்கவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களெல்லாம் வந்து தப்பா வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. இவங்க பேசும்போது சிரிக்கிற விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஏன் எடிட் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சிரிக்கிறப்பெல்லாம் அப்படி வைக்க மாட்டாங்க. சீக்வன்ஸி இப்போ நான் ஒரு கருத்து நான் உங்களுக்கு ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன், இல்லை ஒரு கருத்து நாங்கள் வைக்கிறேன் அப்படின்னா பார்க்குற உங்களுக்கு அது சிரிப்பாக இருந்தால் நீங்கள் சிரிக்க தான் செய்வீங்க. அது அந்த கருத்து கேவலமாக இருக்கோ, நல்லா இல்லாமல் இருக்கோ, இல்லை காமெடியாக இருக்கும், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சிரிக்க தான் செய்வீங்க. ஸோ அதை காமிச்சிருப்பாங்க. மேபி அதுதான். நான் எப்படி விஜய் டிவி நான் விட்டு கொடுக்க முடியும்? இதை நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நான் உண்மையாக தான் நான் சொல்லுவேன். விஜய் டிவின்னு கிடையாது. அங்கே நடக்கிற விஷயங்கள் நம்ம ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 3 to 4 ரிலேட்டிவ் ஷோஸ் விஜய் டிவியில் பண்ணியிருக்கேன், நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன், ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், ட்ராவல் பண்ணனால எனக்கு விஜய் டிவியை பற்றி எனக்கு தெரியும். ஸோ டிஆர்பிக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க. நடக்கிற விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பாங்க. அதுதான் ஒரு விஷயம்.
குக் வித் கோமாளி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது சாய் தான். எப்படி இருந்தது சார் எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ அப்படியே சன் டிவிக்கு போயாச்சு, டாப்பு குக்கு டூப்பு குக்கு, அது எப்படி இருக்குது? லைக் நான் ஒர்க் பண்ணும்போது கிச்சன் சூப்பர் ஸ்டார் விஜய் டிவியில் சூப்பர் டூப்பர் ஹிட். அதோட ஒரு ரீக்ரியேஷனான ஒரு ஷோ தான் குக் வித் கோமாளி. ஸோ குக் வித் கோமாளி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஒரு செம்ம ஷோங்க. லாக்டவுன் டைமில் மக்களை மகிழ்விச்ச ஒரு ஷோ, மக்களுக்கான ஒரு ஷோ. இது மக்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்ட ஒரு ஷோ. இந்த மாதிரி சவுத் இந்தியாலேயே இந்த ஷோவை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அவ்வளோ ஒரு ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி இந்த ஷோவில். பட் இப்போ அவங்க அந்த டீம், அந்த டெக்னீஷியன்ஸ் உள்ளே இருக்கவங்க எல்லாருமே வந்து டாப் குக்கு டூப் குக்கில் இருக்காங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை பார்க்குறப்போ ஒரு வகையில் காமெடியாகவும் சிரிப்பாகவும் சூப்பராகவும் இருக்குது. சேம் இதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. மக்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்விக்கிற ஒரு ஷோ, மக்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஷோ, அது எந்த சேனலில் போட்டாலும் மக்கள் பார்ப்பாங்க. உங்களுக்கு இந்த 2 செட்டில் எந்த செட்டு உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு சார்? எனக்கு அப்படி சொல்ல முடியாது. இப்போ 2 கண்ணு நீங்கள் சன் விஜய்னு கேட்டால் நான் சொல்ல முடியாது. ஓகே. ஸோ 2 கண்ணுமே எனக்கு பிடிக்கும். பட் எந்த ஷோவும் காமெடியாக இருக்குது அப்படின்னா ஐ லவ் தட். ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட கெரியர் அந்த குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வரைக்குமே பர்சனலாக இருக்கும். எங்கன்னா போகும்போது உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கல்ல சார்? என்ன சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க? என்ன வந்து நிறைய பேர் கேட்பாங்க, கட்டா மிட்டான்ற ஒரு வார்த்தை கிச்சன் சூப்பர் ஸ்டாரில் ரொம்ப ஹிட்டு. அப்புறம் நான் அந்த சமையல் ருசி கொடுக்கணும் அப்படின்னா ப்ரானை வேக வச்சு தண்ணி ஊற்றுவேன், இல்லை மட்டன் வேக வச்சு தண்ணி ஊற்றுவேன். அப்புறம் வந்து கட்டா மிட்டான்ற ஒரு வார்த்தை ரொம்ப ஃபேமஸ். கார்லிக் பிரெட்னா இப்போ தான் எனக்கு தெரியும். அப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பிரெட்டு போட்டுவேன். ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். அப்போ வயசு ரொம்ப கம்மி. ஸோ நம்ம ரொம்ப அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிவாங்கியும் புகழை ரீக்ரியேட் பண்ண ஒரு கேரக்டர். ரொம்ப இன்னசென்ட். இப்போல்லாம் ஓரளவுக்கு தெரியுது, இப்போ சுத்தமாக எனக்கு தெரியாது. ஸோ ரொம்ப ஃபன்னியான ஒரு ஷோ. அந்த நாட்கள்லாம் நினைக்கும் எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஹாப்பி. அதாவது பார்ட் 1ல நீங்க இருந்தீங்க, சீசன் 1ல இருந்தீங்க, இப்போ 6 வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா சார்? உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு? நான் சம்டைம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் வீட்டில் எப்படி இருப்பேனோ அப்போ நான் இந்த ஹாட் ஸ்டாரில் பார்ப்பேன். சம்டைம் டிவிலையும் நான் ஷோ பார்ப்பேன். பார்க்குறப்ப ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக, ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப ஜாலியாக இருக்கும். டாப்பு குக்கும் நல்லா இருக்கும், குக் வித் கோமாளியும் நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. ஸோ வெரைட்டியான ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்குறோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்த கோமாளிகளே பார்த்தாலும் சம்டைம் போர் அடிக்கும்னு சொல்லுவாங்க. புதுசாக என்ன கோமாளிகள் வர்றவங்களோ அவங்கள ரசிக்கலாம் அப்படின்னு தோணும். தப்பாக சொல்ல, இது என்னோட ஒப்பீனியன். ரசிக்கலாம் அப்படின்னு தோணும். கண்டஸ்டன்ட்டு புதுசாக பார்க்குறோம்ல, பார்க்குறப்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ 2 ஷோவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. கண்டிப்பாக குக் வித் கோமாளி அப்படின்னோடனே மாதம்பட்டி ரங்கராஜ் சார் பற்றி பேசணும். அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சர்ச்சையாகவே போய்கிட்டு இருக்கு சார். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று பொதுவாக சொல்கிறேன். மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ணனே கல்யாணம் ஆகிடுச்சுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னு இவருக்கு தெரியும். நம்ம வந்து ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதுன்னு வாங்க. ஸோ அவர் எப்படி இவங்ககிட்ட பழகுறாரோ தப்புன்னு தெரிஞ்சிருந்தால் இவங்க ஒதுங்கி போயிருக்கலாம். நான் என்னோட கேரக்டர் அப்படி இல்லை அப்படின்னு போயிருக்கலாம். இது அவர் மேரேஜ் ஆகி அவர் குழந்தை இருக்குன்னு அவங்க அதை உணர்ந்துருக்கணும். ஸோ லிவிங் டுகெதர் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. குழந்தை வந்துருச்சு. ஸோ ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது. ஒருத்தர் மேலே பழி வைக்கிறது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த இடத்துலையுமே மாதம்பட்டி சார் இதை பற்றி பேசலன்றதை பற்றி உங்களுக்கு ஏதாவது யோசனைகள் இருக்கா? இல்லை, அவர் இதை பற்றியே எந்த ஒரு இன்டர்வியூலையோ இல்லை மீடியாலேயோ பொதுவாக அவர் பேசல. பட் இது என்ன உண்மை என்ன போயின்னு 2 பேருக்கு தான் அது தெரியும். இவங்க ஒரு காஸ்டியூம் டிசைனராக அவருக்கு அறிமுகமாகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மூலிமா 2 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். உங்களுக்கு பழமொழி ஒன்று புரியுதா? ஊசி இடம் கொடுத்தா நூல் நுழையுன்னு சொன்னேன். ஸோ அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் நுழைஞ்சிருக்கலாம். பட் அவங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். இவங்க அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, கல்யாணம் அவர் குழந்தை இருக்குது, ஃபேமிலி இருக்குது, இப்படி நம்ம யோசிச்சிருக்கலாம். சென்ஸ் நமக்கே இருக்கும்ல. அப்புறம் பழகி ஒரு ட்ராவல் போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயங்கள் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துறதோ அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தவறு அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களோட சைட்ல இருந்து என்ன வருதுன்னா, மாதம்பட்டி வந்து என்னை ஏமாத்திட்டாரு. என்ன ஏமாத்தினாரு? இவங்க நல்ல மெச்சூரிட்டியா இருக்காங்க. இவங்க காஸ்டியூம் டிசைனர். ஷீ நோ வெரி வெல். அவங்களுக்கு எல்லாமே இந்த உலகத்தை பற்றி தெரியும், எல்லாரை பற்றி தெரியும். நம்ம யாரு கூட எப்படி பழகுறோன்றது இருக்குல்ல. டைவர்ஸ் ஆனவங்க இன்னொரு மேரேஜ் பண்ணலாம், தப்பே இல்லை. நானுமே ஐ கோட் அ டிவர்ஸ். நான் டைவர்ஸ் முடிச்சு 2வது மேரேஜ் நான் பண்ணிட்டேன். ஸோ அவங்கள பண்ணலாம். லைஃப் சூஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு பர்சனலாக டிவர்ஸ் ஆச்சா ஆலையான்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை யோசிக்கணும்ல. அவங்கள ஒரு பெண், அவங்கள ஒரு பெண். ஸோ அவங்களுக்கு பசங்க இருக்காங்கல்ல. ஸோ அவங்களும் ரொம்ப இன்னசென்ட்டாக தெரியுறாங்க பார்க்கும்போது. ஸோ அது எனக்கு பர்சனலாக எனக்கு வலிச்சிச்சு. சின்னத்திரை எப்படி போயிட்டு இருக்கு சார்? சின்னத்திரை அசிஸ்வல் அப்படியே ஒரு நீச்சல் அடிச்சு ஓட வேண்டியதுதான். வாழ்க்கையே ஒரு போராட்டம்னு சொல்லலாம். லைக் இப்போ எல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. யார் வேணால் இண்டஸ்ட்ரி வரலாம், ஆக்ட் பண்ண. எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு என்ன அப்படின்னா, சின்னத்திரையை நம்பி 2000 பேர் இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரம் ஏன் பாதிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நான் ஓப்பனாக குரல் கொடுப்பேன். டப்பிங் சீரியல் தயவு செய்து போடாதீங்க. எங்களை மாதிரி எங்களுக்கு கீழே கஷ்டப்படுற இருக்க ஆக்ட்ரஸ்ங்களுக்கு
ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நீங்கள் உங்கள் பட்ஜெட் கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க, டப்பிங் சீரியலோட பட்ஜெட்டை கொடுங்க, அதை வச்சு எங்களை மாதிரி ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கட்டும் இப்படின்றது என்னோட ஒரு கருத்து. அதை தாண்டி அதர் லாங்குவேஜ், நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பற்றி பேச வரல, ஐ மீன் டிவி இண்டஸ்ட்ரியை பற்றி மட்டும் பேசுகிறேன். நிறைய டிவி ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஹைதராபாத், பெங்களூர்லேருந்து, கேரளாலேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு சென்னை கொண்டு வராங்க. ஃப்ளைட் காஸ்ட், அவங்களோட பேமெண்ட், அவங்க தங்குற ஹோட்டல், இது 3 அமௌண்ட்டை கணக்கு போடுங்க, ஒரு பெரிய அமௌண்ட் வரும். ஏன் நாங்கள் அழகு இல்லையா, எங்களுக்கு திறமை இல்லையா? இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் 5 லாங்குவேஜ் தெரியும். இப்போ நான் அதர் லாங்குவேஜில் போய் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லுங்க, 2000 மெம்பர் இருக்கும், அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது இல்லை? தயவு செய்து இந்த ஷோ பார்க்குற ப்ரொடியூசர், டைரக்டர் ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. நிறைய பேருக்கு நான் ஓப்பனாக கேட்குறேன், ஏன் நீங்கள் அங்கேருந்து கொண்டு வரீங்க? அதுக்கான ஆன்சர் எனக்கு யாருன்னா சொல்லுங்கள், ஃபோன் பண்ணி கூட நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லாருக்கும் அழகு இருக்குது, திறமை இருக்குது, டேலண்ட் இருக்குது. இங்கே இருக்க ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் வேலை வாய்ப்பு போதும் இல்லை, அதர் லாங்குவேஜ் வந்து கொண்டு வராங்க. ஹீரோ ஹீரோயின் மட்டும் இல்லை, அம்மா கேரக்டர், அப்பா கேரக்டர் கூட கொண்டு வராங்க. ஏன் இங்கே எவ்வளோ பேர் எவ்வளோ அழகாக இருக்காங்க, எவ்வளோ டேலண்ட்டோடு இருக்காங்க. அப்புறம் எனக்கு இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் பற்றிலாம் எனக்கு பேசுகிற கருத்தே இல்லை. சப்போட்டா ஸ்டார், பூஸ்னிகா ஸ்டார், யார் அவர்? பிசியோதெரப்பின்னா ஒரு டாக்டர் ஒர்க் பண்ணட்டும். நாங்களாம் எங்களுடைய வாழ்வதரும், நான் 20 இயர்ஸாக டிவி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஒரு நாள் டீ குடித்து வாழ்ந்த காலமும் இருக்குது, ஒரு நாள் பார்லேஜி பிஸ்கெட் சாப்பிட்டு வாழ்ந்த காலமும், சின்ன திரைத்துறையை நம்பி நாங்கள் பயணித்தோம். இன்றைக்கி வரவங்க எல்லாம் இன்ஸ்டாவில் வந்து ஒரு இன்டர்வியூ தரதும், இன்ஃப்ளூயன்சன்ஸ்ன்னு சொல்கிறதும், அவங்களுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்க்ரீனில் நிப்பாட்டது எனக்கு பிடிக்கல. இங்கே 2000 மெம்பர் சின்ன திரையில் கஷ்டப்படுறவங்க நிறைய ஃபேமிலி இருக்குது. 2000 மெம்பர்னு யாரும் நினைக்காதீங்க, 2 லட்சம் குடும்பம் இருக்குது, அவங்களோட பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்களோட பிள்ளைங்க, அவங்களோட கணவன், அவங்களுடைய அம்மா அப்பா, இப்போ என்னோட மனைவி, என்னோட அம்மா, என்னோட அப்பா, எங்களோட எல்லாமே திரைத்துறையை நம்பி தான் நாங்கள் வாழ்வாதாரமே நாங்கள் வாழ்கிறோம். மெடிக்கல் செலவு இருக்குது, படிப்பு செலவு இருக்குது, எவ்வளோ இருக்குது இல்லையா? எங்களோட வாழ்வாதாரமே பாதிக்குதுன்றப்ப நாங்கள் எப்படி ஒத்துப்போம் சொல்லுங்கள்? இப்போ யாரோ ஒருத்தவங்க ட்ரெண்டிங் ஆகிறாங்க, டேலண்ட் ஆகிறாங்கன்னு ரியாலிட்டி ஷோவில் கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க. ஏன் நிப்பாட்டுறீங்க? தப்பு இல்லை அது. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணும்? எனக்கு கோவம் வரும், ஃபோன் பண்ணி கேட்கலாமான்னு எனக்கு தோணும். எனக்கு தப்பு தான் சொல்வேன் நான். ஏன்னா இங்கே இருக்க கஷ்டப்படுற எங்கள் மாதிரி ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். எங்களை விட கீழே இருக்க நடிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இலவச ஒரு இடம், ஒரு வீடு, நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொண்டு வரணும். எனக்கு உதவின்னு எனக்கு தோன்றப்போ நான் கேமரா வச்சு பப்ளிசிட்டிக்காக நான் உதவி பண்ணணும்னு நான் நினைக்கல. நான் யாருக்கும் தெரியாமல் நான் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், நான் சூசைட் வரையும் போனேன் ஒரு காலத்தில். அது நான் ரொம்ப டிவி பேப்பர் எல்லாத்துலேயும் வந்துச்சு. ஒரு 20 டிவி ஆர்டிஸ்ட் சூசைட்லேருந்து நான் காப்பாற்றிருக்கேன், பெருமையாக சொல்லுவேன், பேர் நான் சொல்ல மாட்டேன். 20 பேரை காப்பாற்றி இப்போ வரையும் நான் வாழ வைக்கிறேன். அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், கேர் பண்ணுவேன், லவ் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச உதவிகள் இப்போ வரையும் பண்ணுறேன். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, மனிதநேயம்னு ஒரு ஆக்ட்ரஸ்க்கு இருக்கணும், உணர்வுகள் துடிக்கணும். பேரை சொல்லி இப்போ நான் பெரிய ஆளுன்னு ஆகணும்னு எனக்கு அவசியம் இல்லை. பட் அவங்களுக்கு தெரிஞ்சால் இது போதும். கேர் பண்ணணும், லவ் பண்ணணும், அவங்கள அதுலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்து ஒரு நல் பாதையில் கொண்டு போகணும். முடிஞ்சால் அவங்கள சேர்த்து வைக்கணும், முடியலையே மியூச்சுவலாக பிரித்து அவங்க லைஃப் ட்ராக்கில் போக வைக்கணும். நம்ம அது பண்ணுறது ஒரு நல்ல விஷயங்கள் இல்லை. நிறைய பேருக்கு நான் வந்து இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேருக்கு பணமே நான் கொடுத்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இது பெருமைக்காக சொல்ல வரல. கஷ்டம்னு ஒருத்தவங்களுக்கு நம்ம உணர்றோன்னா அவங்களுக்கு ஒரு உதவி வாழ்க்கையில் பண்ணுறது நல்லது. காசு எப்படி தெரியுமா கொடுக்கணும்? இப்படி கொடுக்கறது பேர் பெருமை கிடையாது. யாருக்கு தெரியாமல் நீங்கள் மூடி கொடுத்து பாருங்கள். அவங்களோட மனசாட்சிக்கு, அவங்களோட குடும்பத்துக்கு தெரிஞ்சால் போதும். தர்மம்னு அதுதாங்க, தானம்னு அதுதான். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லோரும் லவ் பண்ணணும். கடவுள் நம்மளை பார்க்குறாரு, யாரும் பார்க்க வேண்டாம். கடவுள் நினச்சாருன்னு லைஃப்பை வந்து லெஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். நான் பிறப்பால் நான் ஒரு முஸ்லீம், இப்போ வரையும் நான் எல்லா கோயிலுக்கும் போவேன், சர்ச்சுக்கு போவேன். இன்றைக்கி கூட சிறுவபுரி முருகனை போய் பார்த்துட்டு வந்தேன். மந்த்லி ஒன்ஸ் குபேரன் கோயில் போவேன், பாபா கோயில் போவேன், சர்ச்சுக்கு போவேன். எம்பதும் சம்பதம், எல்லா கடவுளும் நேசிக்கணுங்க. உண்மையான லவ். கடவுள் சொல்கிறார், நீ என் இடத்துல வந்து கேள், நான் உனக்கு கொடுக்குறேன்றார். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தியே வந்து ஒரு சூரியன் தான். ஸோ அந்த மாதிரி எல்லா கடவுள்கிட்டையும் ஒரு சக்தி இருக்குன்னு நான் உணர்றேன். உதவின்னு கேட்டால் தயவு செய்து பண்ணுங்கள். ஒரு ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்களா, ஒரு பெரியவங்க கேட்குறாங்களா, ஏதாவது ஒரு ஹெல்ப். நிறைய பேருக்கு நான் மேரேஜ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். கடல் வாங்கி கொடுப்பேன், பீரோ வாங்கி கொடுப்பேன், நிறைய கிஃப்ட்லாம் வாங்கி கொடுப்பேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு கஷ்டப்படுறவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு உதவி பண்ணணும். ஸோ இதுதான் ட்ரூ லைஃப். எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். என்னோட பில்லர் ஒரு ஃப்ரெண்டு லோகேஷ், இன்னொரு ஃப்ரெண்டு அரவிந்த். ஸோ இவங்க 2 பேர் எனக்கு பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. லைஃப்பில் நான் வளர்கிறதுக்கு எனக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு போய் நான் சேர்ந்து வச்சுக்கோங்களேன், அவங்கள நான் மறப்பேன்னா? இதுதான் லைஃப். இதை நம்ம உணர்ந்துட்டாலே வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஹெல்ப் அப்படின்னோடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு சார். ரீசெண்டாக பாலா சாரும் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுறாரு. அதை பார்க்கும்போது நீங்களும் அவர் கூட கொஞ்சம் ஜேர்னி பண்ணியிருப்பீங்க, அவரை பற்றி நிறைய விஷயம் தெரியும்ல சார். உங்களுக்கு இப்போ அவர் மேலே ஒரு பார்வை இருக்கும் இல்லையா, அது எப்படி இருக்குது சார்? அவன் வந்து தெய்வ பிறவின்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டை நான் வந்து என் வீட்டை பார்க்குறேன், வீட்டோட சுமையை நான் சுமக்கிறேன்னு அது கஷ்டமாக இருக்குது, முடியல.
அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும், என்னோட குழந்தைங்களை பார்க்கணும், சொந்த பந்தத்தை பார்க்கணும், வரவங்க போகிறவங்கெல்லாம் கவனிக்கணும். அதுவே எனக்கு ஒரு சுமையாக இருக்குது, பாரமாக இருக்குது. இவ்வளோ பேருக்கு தான் சம்பாரித்த காசை எப்படிங்க மனசு வரும் உதவி பண்ணுறதுக்கு? யோசிச்சு பாருங்க. தெய்வத்தின் மறுபிறவி பாலாங்க. எத்தனை பேருக்கு தெரியுமா ஹாஸ்பிட்டலில் உதவியாக இருக்கட்டும். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலே கட்டுறார். சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி ஆளை இந்த திரைத்துறையில் உலகத்தில் பார்க்க முடியாது. பல கோடி சம்பாரித்து சுருட்டினவங்களும் சேர்த்து வச்சவங்களும் தான் நம்ம பார்த்துருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் சம்பாரித்த பணத்தை ₹1 தனக்கு வைக்காம எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்குற வள்ளர் தெய்வங்க. அவனை மாதிரி குணம் பார்க்க முடியுமா? கஷ்டம்னு சொன்ன காப்பாற்றுற ஒரு குழந்தை கிரிட்டிக்கலாக இருக்குது, பல கோடியை வந்து எடுத்து அவன் வந்து வாங்கி கொடுத்துருக்கான், ஹெல்ப் பண்ணியிருக்கான். இதில் விட இது மாதிரி யாருங்க பண்ணுவாங்க? யாருமே பண்ண மாட்டாங்க. நான் அவன் கூட ட்ராவல் பண்ண, பாலா கூட ஒர்க் பண்ண அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஃபீல் ப்ரவுட். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவனை மாதிரி குணமே பார்க்க முடியாது. நான் ஒரு 2-3 ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த பணத்தை வாங்கிட்டு போய் அப்படி அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருந்தான். ஏன்டா உனக்கு வச்சுக்க மாட்டேன்? இல்லை மச்சான், எல்லாருக்குமே நல்லா இருக்கட்டும் மச்சான், நம்ம எல்லாரும் கொடுக்கணும். இந்த மாதிரி குணம் வரவே வராது. என்னோட ஆயுளும் சேர்த்து அவன் இந்த உலகத்தில் இருக்கணும். நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு நான் உண்மையாக சொல்கிறேங்க, என்னோட ஆயுளும் சேர்த்து பாலா இருக்கணும். அவனை மாதிரி குணம். நான் ஒரு சீனியர் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்குன்னு அவ்வளோ மரியாதை, அவ்வளோ அன்பு, பாசம், ஒரு ஈகோ, போறாமல் எதுவுமே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், பாலாலாம் தெய்வம். நீங்க இந்த மாதிரி சின்ன விஷயம் பண்ணாலும் நல்லா பண்றப்பா, இதே வந்து மெயின்டைன் பண்ண அப்படின்னு நம்ம ஒரு சில பேருக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம். கரெக்ட். நீங்க அந்த மாதிரி பாலா சாருக்கு பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சார்? கடவுள் என்ன கொடுக்குறாரு, நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதுதான் கடவுள் சொல்கிறேனே. கடவுள் வந்து இதயத்தை மட்டும் தான் பரிசுத்தமாக பார்ப்பார். நான் நல்லவன், நான் கெட்டவன், நான் கேமரா முன்னாடி மற்றவங்க முன்னாடி இப்போ சொல்லிட்டாலாம் நல்லவன் ஆகிட முடியாது. கடவுள் பார்க்குறது நம்மளோட இதயம் பரிசுத்தமாக இருக்கா. சொல்லுவாங்கள்ல, கிணறு பெருசாக இருக்கும், சொரக்கிற கிணறு தான் சொல்லுவாங்கள்ல, இறக்கிற கிணறு தான் சொரக்கோன்னுவாங்க. அது மாதிரி தான் பாலா. உண்மையாக அவன் தெய்வத்தின் மறுபிறவிங்க. குணம் பார்த்தீங்களா? ஒரு சின்ன ஈகோ இல்லை, ஒரு போராமை இல்லை, அமைதி, சாந்தம். காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் நடிச்சிருக்கான். மக்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கி கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஆட்களை மிகப்பெரிய கதாநாயகன் ஆக்கி உச்சியில் மக்கள் நிப்பாட்டணும். இதுதான் கேப்டனுக்கு அப்புறம் நான் பாலாவை பார்க்குறேன். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. உங்களோட நேரத்தை செலவு பண்ணி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.